கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வைத்தியநாதபுரத்தைச் சேர்ந்த வேலு என்பவர் அப்பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி இருசக்கர வாகனத்துடன் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் 7ஆம் தேதி இரவு கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு செல்லும் போது கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து 5 தனிப்படைகள் அமைத்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் வேலுவை கஞ்சா போதை கும்பல் கொலை செய்து பெட்ரோல் ஊற்றி எரித்தது தெரிய வந்தது. இதையடுத்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தும் மோப்பனாய் வரவழைத்தும் விசாரணை நடத்திய போலீசார் ஆரல்வாய்மொழி திருமலாபுரம் பகுதியைச் சேர்ந்த சுதன் என்கிற 26 வயது ரவுடியை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் வேலு கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு செல்லும் போது சுதனும் அவரது நண்பரும் தடுத்து நிறுத்தி மது அருந்துவதற்கு பணம் கேட்டு மிரட்டியதும் தர மறுத்ததால் அவரது பாக்கெட்டை சோதனை செய்து அதிலிருந்து 150 ரூபாயை வலுக்கட்டாயமாக எடுத்ததும் தெரிய வந்தது. பின்னர் அப்படியே விட்டுவிட்டால் தங்களை காட்டி கொடுத்து விடுவார் என எண்ணிய கும்பல் வேலுவை தாக்கி கொலை செய்துவிட்டு அவரையும் அவரது இருசக்கர வாகனத்தையும் சற்று தொலைவில் சென்று போட்டுவிட்டு பெட்ரோல் பங்கில் இருந்து 50 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி வந்து அவர் மீது ஊற்றி தீ வைத்து எரித்துவிட்டு சென்றது தெரிய வந்தது. மேலும் கைது செய்யப்பட்ட சுதன் மீது ஏற்கனவே கொலை, அடிதடி, திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. தனது நண்பனையே கல்லால் தாக்கி கொலை செய்தவர் சுதன் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக சுதனை போலீசார் கைது செய்ய சென்றபோது தப்பியோட முயன்றதில் அவருக்கு கை மற்றும் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டதை தொடர்ந்து மாவு கட்டு போடப்பட்டுள்ளது.